Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு டைம் செஞ்சு தந்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துருங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதை கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக எனக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி செலவாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர்ஸை உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்தோன்னாலே தெரியும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நான் 1/4 கிலோ காலிஃப்ளவரில் செஞ்சேன். அதனால் ஒரே பேட்சில் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் 2-3 பேட்சாக பிரித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக தெரியுது வெளியில் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் எக்ஸஸ் ஆயில்னால் வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார், ரசம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.